தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி தோழர். தோழர் 2024 அடியெடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல தேர்தல். ஜனவரி 22 ராமர் கோயில். அது அடுத்த அந்த மாசம் முடிகிறதுக்குள்ளேயே துபாயில ஒரு கோயிலை கட்டி நம்ம ஜி தான் அங்க போய் திறக்க போறாருன்ற பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்து கோவில். அபுதாபியா நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு செய்திகள். மோடி வந்து ஒரு இந்துக்களின் ஒரு ஹீரோ அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல ஒரு சின்ன டவுட், சூத்திர இந்துக்களின் ஹீரோவா இல்ல பிராமண இந்துக்களின் ஹீரோவா? அந்த ஏரியால நம்ம சுவாமி இப்ப சமீபத்துல சொல்லிட்டாரு, நீ என்ன பள்ளி அடிச்சாலும் நீ சூத்திரம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாப்ல. நீ பழனிக்கே பால் கவடி எடுத்தாலும் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா சொல்லிட்டாரு. சோ 2021 தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்வர் ஸ்டாலின் வந்து சில இடங்கள்ல பேசுறப்ப சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. குறிப்பா இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டுல இருந்துதான், தெற்குல இருந்துதான் எழுதப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 2023 பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் கி வீரமணி ஆசிரியர் அவர்களுக்கு வந்து ஒரு பதில் கடிதம் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க, இந்தியா முழுக்க பெரியாருடைய கருத்துக்களை எடுத்துட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல பிஜேபிய இந்தியா முழுக்க அரசியல் ரீதியா வந்து 1000 கட்சி எதிர்க்கும். ஆனா சித்தாந்த அடிப்படையில எதிர்க்கிறது திமுக, திராவிட இயக்கங்கள். அதை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் இல்லையா? நாம் தமிழர் கட்சி இல்லையா? நாம் தமிழர் அவரே ஒத்துக்கிட்டாரு, அந்தாலே நானே இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு சும்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னேங்க. அதெல்லாம் போய் நீங்க பேசுறீங்க என்ன தம்பி அப்படின்னு. அவங்களுக்கு என்ன கொள்கை தோழர்? போர் நடக்கிறப்ப ஹோட்டல் ரூம்ல போர் செஞ்ச சீமான் தானே. அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. மேல சொல்லுங்க, பாயிண்ட் மேல சொல்லுங்க. சரி, இப்ப அதான் அந்த இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து சமீபத்துல நடந்து முடிஞ்ச 139வது அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் டேல வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களா இருக்கட்டும், ராகுல் காந்தி இருக்கட்டும், தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ராகுல் காந்தி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வர்றாரு, this is not just an election, this is a war between two ideology அப்படிங்கிறத சொல்லிட்டே வர்றாரு. 1000 ஆண்டு காலமாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்த சித்தாந்தத்திற்கு எதிரான போர். சோ அத வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி, அவரு பிறப்பால அவர் ஒரு பிராமணர் தான், அவரே சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஆனா இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சமூக நீதி அடிப்படையிலான அரசியல் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. சோ 2023 பிஜேபி எங்கெல்லாம் சொதப்புச்சு, அடி வாங்குச்சு, தமிழ்நாடு இல்ல இந்தியா கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஷைன் ஆனாங்க, இந்தியாவை காப்பாத்துறதுக்கு இந்த கட்சிகள் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய 2024 போறப்ப நம்ம அந்த 2023 நடந்த விஷயங்களை ஒரு 10 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இருந்து சொல்லுங்க. கண்டிப்பா தோழர், இந்த வருஷம் 2024 பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்கும் ஆண்டு. அனைவரும் அந்த விஷயங்களை நம்ம அப்டேட்டடா இருக்கணும். போன வருஷம் என்ன நடந்தது, பொலிட்டிக்கலா என்னெல்லாம் பில்டப் இருந்தது, என்ன நரேஷன் செட் ஆச்சு, என்ன அவங்க கமிட் பண்ணாங்க, என்ன நடந்தது, அதுல ஓட்டர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா ஒரு 10 சம்பவங்கள்ல நம்ம பார்த்தா புரிஞ்சிடும். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நம்ம அது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட டாப் 10 சம்பவங்களை நம்ம பேசி அதுல இருக்கிற நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இதெல்லாம் நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணலாம் தோழர். அண்ட் ஆல்சோ நேயர்களுக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம், இது நாங்கள் ரொம்ப டாப் 10 நாங்க ஃபீல் பண்ண விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். இல்ல இதை விட முக்கியமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதை நீங்க சொல்லுங்க. அது குறித்தும் நம்ம பேசலாம். பிகாஸ் உரையாடல் தான் டெமோக்ரஸி, டெமோக்ரஸியோட அடிநாதம். எந்த அளவுக்கு வந்து ஒரு பிராக்மேட்டிக் கான்வர்சேஷன் நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு டெமோக்ரஸி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
உரையாடலே பண்ணாம எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியும் இருப்பதாக வந்து நான் பார்க்கல. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள அந்த டாப் 10 சம்பவத்துக்குள்ள போகலாம். ஸோ டாப் 10 பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஃபார் த இயர் 2023. அதில் வந்து 10வது சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ்ல 5 மாநில தேர்தல்கள் நடந்தது இல்லைங்களா, சமீபத்தில் நடந்தது. அதில் 3 மாநில தேர்தல்களில் அவங்க வெற்றி பெறாங்க. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இதில் வந்து அவங்க வெற்றி பெறாங்க. மற்ற 2 மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனா பாஜகவோட ஓட்டு வங்கி இது மத்திய பிரதேஷ்ல இன்னும் அவங்க அதே அளவுக்கு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் ஆச்சு ஒரு காங்கிரஸ்க்கு வாக்களிச்ச மக்கள் இந்த முறை இன்னும் ரொம்ப வீரியமா பாஜக வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதற்கெல்லாம் 22ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட போறாரு மோடி அவர்கள். 22ஆம் தேதி ராமர் கோவிலை திறந்து மத்திய பிரதேஷ்க்கு வந்து ட்ரெயின் அனுப்பி தயவுசெய்து எல்லா ராமர் கோயிலுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து ட்ரெயின் ஏறி போக தான் போறாங்க. ஜனவரி 22 அதான் ஜனவரி 22 அப்புறம் மத்திய பிரதேஷ் மக்கள் வந்து பொருளாதாரத்திலும் ஜிடிபியிலும் அமெரிக்காவை, ரஷ்யாவை, ஜெர்மனியை, பிரான்ஸை பின்னுக்கு தள்ளி, சைனாவை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மத்திய பிரதேஷ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் போயிட்டு வந்த உடனே அவங்க டாப்ல வந்துருவாங்க. ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வருவாங்க. அது போல இந்திய மக்களையே இந்த ஜனவரி 22க்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வராங்களோ டாப்ல இருப்பாங்க அவங்க எல்லாம். இல்ல இப்போ எல்லாருமே ராமர் கோயிலுக்கு வந்தா இட நெருக்கடி ஆயிரும், அதனால வராதீங்க, பாதி பேரு வீட்டுல இருந்து விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு மோடி. இதெல்லாம் அவங்களுடைய பல யுக்திகளில் இதுவும் ஒரு யுக்தி. அது ராமர் கோவிலை வந்து ரொம்ப அவசரமா வந்து இப்ப வந்து திறப்பு விழா செய்யறாங்க. அது காரணம் என்னன்னா இந்த வருஷம் தேர்தல் இருக்கு. ஸோ தேர்தல் நேரங்கள்ல இந்த அவங்கள கோயில் குளம் அப்படின்னு என்கேஜா வைக்கும் போது இப்ப கோயில்குள்ள போகும்போது என்ன மைண்ட் செட்ல வருவான், பக்தி மைண்ட் செட்ல தான் வருவான். அங்க ராமர் பத்தின புராணங்கள், கட்டுக்கதைகள் இதெல்லாமே சொல்லி அவனை வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புவாங்க, மூளைச்சலவை செய்து அனுப்புவாங்க. ஸோ அதுதான் இங்க நடக்கும். அந்த 5 மாநில தேர்தல்கள் இட்ஸ் அ வேக் அப் கால் ஃபார் இந்தியா. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸிட் போல் சர்வேஸ், போல் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பிஜேபி வந்து தோத்து விடும், காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அதற்கு நேர்மாறாகத்தான் நடந்தது. இதுல நம்ம நேயர்கள் வந்து பல கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க சொல்றாங்க இவிஎம்ல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு அண்ட் ஆல்சோ ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுதுன்னா இவிஎம் முறையில தான் வந்து நம்ம எலெக்ஷன்ஸை வந்து நடத்துறோம். இப்ப எப்படி நம்ம இவிஎம்ல சந்தேகப்படுறோமோ இப்போ தமிழக எலெக்ஷன்ஸ் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் நடந்தது. அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம அப்ப வந்து கேள்விக்குறியாக்குறது போல ஆகிவிடும். ஸோ இது இவிஎம் வந்து ஒரு செட்பேக்காகவே இருந்தாலும் நம்ம பீப்புளோடைய மூட் அண்ட் மைண்ட் செட் வச்சு நம்மளால ஈஸியா வந்து கணித்து விட முடியும் தொடர் சில விஷயங்கள்ல. மத்திய பிரதேஷ்ல தலித்ஸ்க்கு எதிர்க்கான அட்ராசிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. யூபிக்கு அடுத்து வந்து மத்திய பிரதேஷ்ல தான் அதிக கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மாதிரி பீஃப் ஈட்டர்ஸ், அந்த ஆன்டி பீஃப் மைண்ட் செட் வந்து மத்திய பிரதேஷ் தான் இருக்கு. அதற்கு சமீபத்துல நீங்க அந்த புதிய சட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க கறி, மீன், முட்டை இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவன் அட்டாமிக் பாம் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப அதிகமா ஸ்பேஸ் பார்ட்டிகிள்ஸ், அதாவது ஸ்பேஸ்ல வந்து ஸ்பேஸ் டஸ்ட், ஸ்பேஸ் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ரெகுலேஷன் போடுற நாடுகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்தியாவில நீ கறி வெளியே வைக்க கூடாதா, நீ மீன் வெளியே வைக்க கூடாதான்ற போட்டிருக்கானுங்க. அது மத்திய பிரதேஷ்ல அந்த கொடுமையெல்லாம் நடந்தது. ஸோ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் நிச்சயமான ஒரு வேக்கப் கால் டு த அலையன்ஸ் பார்ட்டிஸ். அது வந்து நம்ம வரும் அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா டாப் 10ல அதுவும் இருக்கு. ஸோ அடுத்து 9வது சம்பவம், அதாவது 9th பிளேஸ் இந்த டாப் 10ல. இந்த சம்பவத்தை சொல்லவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. நான் வெக்கி தலை குனிகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பல எபிசோட்ஸ்ல பேசியிருக்கோம். நம்ம நாட்டு பெண்கள், நம்ம சகோதரிகள், அவர்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவலா வந்து ஒரு பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்த ஒரு ராஸ்கலுக்கு
நம்மளால நீதி வாங்கி தர முடியல அப்படிங்கறத நம்ம வந்து வெக்கி தலை குனிகிறோம். அது யார சொல்றேன்னா உங்களுக்கே தெரியும், பாஜகவுடைய அமைச்சர் 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 தான் இல்லையா, இல்ல இந்த ஃபெடரேஷனுடைய தலைவர் எம்பி MP அமைச்சர் பிரிஜ்பூஷன் சிங். ஆமா, மோடிக்கே சாக்ஷி விட்டவர். பெண்கள் ரெஸ்லிங் வீராங்கனைகளாக இருக்கட்டும், டெல்லியில போராடினாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க நியாயம் கேட்டார்கள். ஆனா எங்கேயுமே அவங்களுக்கான அந்த நீதி கிடைக்கல. இவங்க போக்சோ ஆக்ட் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அந்த பெண்ணையும் மிரட்டி அந்த 15 வயதிற்கு கீழாக இருக்கிற அந்த பெண்ணை வந்து கேஸ் வாபஸ் வாங்க வச்சாங்க. ஸோ போக்சோ வழக்கும் வந்து போட முடியல. ஸோ மிகப்பெரிய செட்பேக். அதுல அந்த நம்மளுடைய சகோதரி சாக்ஷி மாலிக் வந்து அண்மையில் எனக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ரெஸ்லிங்கை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு அந்த ஷூ வந்து வச்சுட்டு போனது நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலா மறக்கவே முடியாத தோழர். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கருப்புள்ளி தான் அந்த சம்பவம். ஏன்னா நம்ம சகோதரி, அவங்க நம்ம கூட பிறக்கலையே தவிர நம்ம சகோதரி தான் அவங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கல என்பதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. லா மேக்கர்ஸும் இதுல பெருசா ஒன்னும் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. அவங்க தெரிஞ்சேதான் இந்த பிரிஜ்பூஷன் சிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது தோழர். இது மட்டும் கூடுதலாக இவர்களுக்கு தார்மீக ரீதியாக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சக ரெஸ்லிங் ஆண் ரெஸ்லர்ஸ், அதாவது விஜேந்தர் சிங், பஜ்ரங் புனியா, இவங்களெல்லாம் அவரோட உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அர்ஜுனா அவார்டு இதெல்லாமே வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. அதற்கும் கூச்ச நாச்சமே இல்லாம சங்கிகள் அவார்ட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்றாங்க. வாங்கின காசை சரண்டர் பண்ணுவியா, 5 கோடி 10 கோடி எல்லாம் வாங்கினியா அப்படின்லாம் கேட்டுருக்கானுங்க. அதான் இது போன்ற நபர்களுக்கு தான் ராமர் கோவில் கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர். ஜனவரி 22க்கு அப்புறம் போங்க, சுபிட்சமா இருக்கும் எல்லாமே. அப்புறம் 8வதா ஒரு முக்கியமான சம்பவம் பாத்தீங்கன்னா, 146 எம்பிஸ் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வின்டர் செஷன்ல. உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தோட பர்பஸ் வந்து என்ன தோழர்? நீங்க உட்காந்து லா மேக்கிங், அதுதான் ஒரு லா மேக்கிங் அத்தாரிட்டி. ஸோ அங்க வந்து நீங்க சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி அந்த சட்டத்தின் மீதான சாதக பாதகங்களை விவாதித்து அதில் சிறு திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் கொண்டு வந்து சட்டத்தை அமல்படுத்துவதுதான், சட்டத்தை நிறைவேற்றுவதுதான் பார்லிமெண்டோட தலையாய கடமை. அப்ப என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்ல பேசணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு விஷயத்தின் மீது சட்டம் போடுறோம் அப்படின்னா அந்த சட்டம் சரியா தவறா, அதுல என்ன சாதக பாதகம், இது எல்லாமே எதிர்கட்சிகள் நிச்சயம் பேசுவாங்க. ஏன்னா இது இந்தியா நாட் ஒரு சிங்கிள் பாப்புலேஷன் கண்ட்ரி கிடையாது. இட்ஸ் அ மிக்ஸ்டு பாப்புலேஷன். மிக்ஸ்டு பாப்புலேஷன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இங்க பாத்தீங்கன்னா பல இனக்குழுக்கள் இங்க இருக்காங்க. சொல்லப்போனா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு வட்டார வழக்கு இருக்கு. தமிழையே வந்து பல ஸ்லாங்ல பல ஆக்சென்ட்ல பேசுற ஊர் இது. நீங்க வந்து மதுரைக்காரர், நீங்க அருவா எடுத்து வீசி போடுவீங்க ஏதாவது பேசினா. நான் வந்து வேற ஊரு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். ஸோ நம்ம எல்லாம் சென்னையில இருப்போம், சென்னையில இருக்கும் போது நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். ஸோ இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது நீங்க குஜராத்துக்கும் இது அப்ளிகபிள், உத்தரப்பிரதேஷ்லயும் இது அப்ளிகபிள், நார்த் ஈஸ்ட், அசாம், மணிப்பூர் இது எல்லாத்துலயுமே இது அப்ளிகபிள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற இந்த இதுல நீங்க இவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எம்பிஸ் என்ன விஷயத்திற்காக நீங்க அவங்கள தூக்குறீங்க? இந்த பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு கலர் ஸ்மோக் பாம்னு சொல்லுவாங்க, இந்த கேனிஸ்டர், ஸ்மோக் கேனிஸ்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 பேர் உள்ள கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்றாங்க. அதை கேள்வி கேட்டார்கள் தோழர். அதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு கூட சொல்லல. எப்படி இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்காகவே 146 எம்பிஸை வந்து இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான அந்த அதே விஷயத்தோட சேர்த்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். எப்போதெல்லாம் பிஜேபி இங்க ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் பார்லிமெண்ட்லயும் சரி, இல்ல ஒரு ஏதாவது ஒரு ராணுவ வீரர்களுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடா, இல்லை இவங்க இதை நடக்கணும்னு ரொம்ப லெத்தார்ஜிக்கா விட்டுறாங்களா அப்படிங்கறது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதுதான் பதில் வந்து சத்யபால் மாலிக் ஆளுநர், ஜம்மு காஷ்மீர் ஆளுநரே சொல்லியிருந்தாருல்ல. முன்னாள் ஆளுநர், அப்புறம் ஒரு மேஜர் ராய் சௌத்ரின்னு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு.
அவங்கள நாங்க எத்தனையோ தடவை எச்சரிச்சும் மோடி அரசாங்கம் கேட்கல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எலெக்ஷனுக்காக இவங்க வேணும்னே இதை நடத்தின மாதிரி இருக்குன்னு சந்தேகத்தோட வெளிப்படுத்தினாரு. அதுக்கு பதிலடியா சிபிஐ இடி ரைட வந்து சத்யபால் மாலிக் அவங்க வீட்டுக்கும் அவர் ராய் சௌத்ரி வீட்டுக்கும் மோடி அரசாங்கம் அனுப்பிச்சுல. அதாவது இப்போ நம்மளே வந்து மோடி அளவு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தோழர். இப்போ 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 இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்னா செகண்ட் மூவ் இது, தேர்ட் மூவ் இது நம்மளே சொல்லிடுவோம். இந்த 10 வருஷத்துல மோடி தெரியாம என்ன பண்ணிருக்காருன்னா, சில இந்த கவர்னன்ஸ், இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா நடந்துக்கும், அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நமக்கே வந்து அத்துப்படி ஆக்கி விட்டார். இப்ப சத்யபால் ராகுல் காந்தி அதானியை பிடிச்சி கேள்வி கேட்டாரு. சஸ்பென்ஷன் இல்ல, இது எக்ஸ்பல்ஷன். மஹுவா மைந்தா எக்ஸ்பல்ஷன். டாப் 10 நீங்க பண்றீங்களா நான் பண்றேன்னா? நீங்க அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுல வேஸ்டா போயிடுது இல்ல? சரி, ஆரம்பிங்க. இல்ல ஓகே, ஏன்னா அது வருது லிஸ்ட்ல வருது, அது டாப் 10ல அதுவும் இருக்கு. சோ இந்த 146 எம்பிகளாக இருக்கட்டும், இந்த பாராளுமன்றத்தில் இந்த நடந்த அந்த பாதுகாப்பு குறைபாடாக நிச்சயம் ஒரு நம்ம எல்லாருமே இதை வந்து இனி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பட் இதை ஏன் நடந்தது என்று அந்த கேள்வியும் வந்து முன்வைக்கணும். அடுத்த விஷயத்துக்குள்ள போலாம். 7வது முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்ரா. இந்த பாரத் ஜோடோ யாத்ரா வந்து போன வருஷம் செப்டம்பர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதோட நிறைவு விழா காஷ்மீர்ல ஜனவரி 30ஆம் தேதி வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து செய்தார். உங்களுக்கு தெரியும் ஜனவரியில எப்படி பனிப்பொழிவு இருக்கும், அங்க அதோட கிளைமேட் எப்படி இருக்கும், அந்த ஜியாகிரபி எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்த குளிர்லையும் அவருடைய அந்த எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்தை சிறப்பாக வெற்றிகரமாக முடித்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா போன ஜனவரியில வந்து அவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி வந்து மக்கள் கிட்ட பார்க்க முடிஞ்சது தோழர். அக்ராஸ் எந்த பக்கம்லாம் ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை போனாரோ அந்த அந்த மாற்றத்தை நம்ம கண்டிப்பா ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இந்தியன் பாலிடிக்ஸ்ல. அந்த டைம்ல இதை வந்து பார்க்க முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் கிட்ட. இல்ல ராமர் கோயில் இருக்கு, நாங்க வந்து இண்டோ சிவில் கோடு கொண்டு வரோம், யூசிசி கொண்டு வந்துடுறோம், அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, அப்படி மக்களை வந்து பதட்ட நிலையிலே வச்சிருந்தாங்க. பட் பாரத் ஜோடோ யாத்ராவுடைய அந்த முதல் கட்ட பயணம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அது முடிந்தது போன ஜனவரியில. அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாச்சு, ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது. பரவாயில்ல, ராகுலுக்கு வந்து இவ்வளவு கிரௌட் புள்ளதான் இருக்காரு, நிச்சயம் வந்து மக்கள் வந்து அவரை வாக்களிப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கு. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் வந்து கரெக்டா சீட் ஷேரிங், நீங்க கரெக்டா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஷீட் ஷேரிங் கரெக்டா நீங்க பிளான் பண்ணா நீங்க எளிதில் வந்து பாஜகவை வீழ்த்தி விடலாம். அது பொறுத்திருந்து பார்க்கலாம் தோழர். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அதோட நீட்சி, அந்த பாரத் ஜோடோ யாத்திராவோட நீட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாங்கிற அலையன்ஸ் வந்து பிறப்பதற்கு வந்து ஒரு காரணமா இருந்தது. அந்த இந்தியாங்கிற அலையன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அட் த மொமெண்ட் பாஜகவை எதிர்க்க இந்த இந்தியாங்கிற இந்த கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி. அதுல திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. ஐ மீன் காங்கிரஸ் தான் மெயின் ரோல், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இன்னும் மற்ற மாநில கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ், அகிலேஷ் யாதவோடைய சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு. நீங்க சொல்லிட்டு போலாம், ஒவ்வொரு கேரளால இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, திமுக இருக்கு, அப்புறம் விசிகா, மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ இந்த பொலிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை செஞ்சு நிச்சயம் வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து டிஃபீட் பண்ணுவார்களே ஆனால் ஈஸியா அந்த எலெக்ஷனை வந்து இவர்கள் வசம் ஆக்கி விட முடியும். ஸோ அது இந்தியாங்கிற அந்த கூட்டணிக்கும் விதை போட்டதும் பாரத் ஜோடோ யாத்திரை தான். அடுத்து பாத்தீங்கன்னா 6வதா என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா ஊழல்னு உடனே நீங்க நினைப்பீங்க இல்ல மோடி அரசாங்கம்லாம் ஊழல்லாம் பண்ணாதுன்னு. அது தவறு. ஊழலையே லீகலைஸ் தான் அது மோடி அரசாங்கம். ஊழல்களின் அரசன் அப்படின்னா நம்ம மோடிஜி தான். ஊழல்களின் பிதாமகன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை மோடிஜியே சொல்லலாம். அரசன்லாம் என்ன, பிதாமகன். ரைட். ஒருபடி இந்த 7.5 லட்சம் கோடி சிஏஜி ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்க அந்த தகவல்கள்.
இவனுங்களை துப்பியும் பார்த்தாச்சு, தொடச்சு அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல ஒரு டைலாக். அது போலதான் தோழர். போதும் போதுங்கிற அளவுக்கு இந்த 7.5 lakh crores இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து நம்ம வந்து சொன்னோம். அதுல வந்து பாரத் மாலா திட்டமாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டதாக இருக்கட்டும், பல திட்டங்கள் இந்த ஹெல்த் கேர்ல வந்து இப்போ ஒரே பயனாளருக்கு பணம் போனது, இதெல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது நம்மளால. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி. இங்க என்ன பிரச்சனைனா, இதே 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு காங்கிரஸோ இல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற இல்ல திமுகவோ இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி இருந்தால் சங்கிகள் இந்நேரத்துக்கு அதுக்கு கதற விட்டுருப்பாங்க தோழர். 4000 கோடி எங்கே அப்படின்னு சென்னை ஃபிளட் அப்போ கேட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டானுங்க. ஆனா இந்த 7.6 லட்சம் கோடி எங்கேன்னு எந்த நடுநிலைவாதியும் எந்த மூத்த புரோக்கரும் எந்த மூத்த அரசியல்வாதியும் கேட்டதாக தெரியவில்லை. அப்படியே கேட்டாலும் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக பட்டும் படாம வலிச்சும் வலிக்காத மாதிரி கேட்டு வச்சாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சிஏஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2G விஷயத்துல இதே சிஏஜி கொடுத்த அறிக்கையின் பேர்ல தான் 1.76 lakh crores அப்படின்னு திமுக மீதும் அன்றைக்கு இருந்த அமைச்சர் ராசா மீதும் வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்தார்கள். ஆனா ஒன் மேன் விசஸ் த நேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்ல அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையே எதிர்த்து தன்னுடைய வாத பிரதிவாதங்களால் வென்று காட்டினார். அந்த வழக்குல இருந்து வெளியே வந்தார். இன்ன வரைக்கும் சிபிஐ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு அவர் மேல ஏதாவது சார்ஜஸ் நம்மளால லெவல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கல. ஆனா இங்க பாருங்க 7.5 லட்சம் கோடின்னு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வேரியஸ் விஷயங்களை வந்து நடந்திருக்கு. ஆனா இத பத்தி எந்த கோடி மீடியாவும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இது குறித்த ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டிபேட்டை வந்து வச்சதாக நமக்கு தெரியல தோழர். ஸோ அதையும் நம்ம நேர்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பது நம்மளுடைய வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் பண்ணலாம். அது குறிப்பா அதானி பத்தி யார் பேசினாலும் அவங்கள வந்து இவங்க டீல் பண்ற விதம், குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் அதானி குறித்து நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக பார்லிமெண்ட்ல கேட்கிறாரு. நீங்க மோடி அவர்களுடைய ஃபிளைட்ல நீங்களும் டிராவல் பண்ணீங்க தானே, அதே மாதிரி நீங்க அவரோட பிசினஸ் பார்ட்னர் தானே, அவர் எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ நீங்க அங்க பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ சேம் அதே போல அதானியை பத்தி அவருடைய ஷெல் கம்பெனிஸ்க்கு எப்படி 20,000 கோடி வந்தது என்பதை பற்றியும் வந்து திரிணாமுல் காங்கிரஸோடைய எம்பி மொஹுவா மொய்த்ரா அவர்களும் வந்து பார்லிமெண்ட்ல இந்த கேள்விகளை எழுப்பினார். அவர் இந்த கேள்வி எழுப்பிய உடனே இதற்கு பதிலெல்லாம் சொல்லாம அவர் வந்து பதவி எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து எத்திக்ஸே இல்லாத ஒரு கமிட்டி. அது ஆக்சுவலா ஒரு பெண் கிட்ட எத்தகைய கேள்வியை கேட்கணும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்லாம் தெரியாம அவங்க மனசு புண்படும் வகையில் அவங்க ரொம்ப அருவருக்கத்தக்க கேள்விகளை கேட்டு அவங்க எத்திக்ஸ் கமிட்டி மூலமா நாங்க வந்து வி ஃபவுண்ட் ஹர் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து எம்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் சவால் விட்டுருக்காங்க. என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இன்னும் நான் வந்து காலி பண்ணாம விட மாட்டேன், காலி பண்ண அரசியல் ரீதியாக உங்களை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பாத்தீங்கன்னா அவங்க மெயின் சுவிட்ச்லயே கை வைக்கிறாங்க. மெயின் சுவிட்ச் எது? நீங்க மோடியை பத்தி திட்டீங்கன்னா கூட அவர் வந்து பாத்தீங்களா ஏழைத்தாயின் மகன் என்ன பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிடுவாரு. ஆனா அதானி பத்தி பேசும்போது அவர்களால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பேசினா அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா இதர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாலாஜி கேஸ்ல நடந்ததாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இல்லாட்டி என்ன பண்ணாங்க அதே போல அவங்கள எம்பியா வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ டிஸ்மிஸே பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ராகுல்ல. பட் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நல்ல ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்து அவரை மீண்டும் அவருக்கு எம்பி மெம்பர்ஷிப் வந்து ரீகெயின் பண்ண மறுபடியும் இது பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது தோழர். அடுத்து 4வது மிக முக்கியமான ஒரு அறிக்கை இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஜனவரி மாசத்துல ஹிண்டன்பர்க் அறிக்கை. அதானி பத்தி நம்ம பொதுவா பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தோழர். போன வருஷம்லாம் அதானி அவர் வந்து மோடி சும்மா நம்ம மேலோட்டமா என்ன சொல்லுவோம்னா மோடி எங்கெல்லாம் போறாரோ அதானிக்கு அங்க ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு இருக்கு, இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, உலகத்துல வந்து 400-500வது இடத்துல இருந்த பணக்காரர் நபரு 2வது மிகப்பெரிய பணக்காரரா மாறி இருக்காரு. இந்த அளவுக்கு தான் நமக்கு தரவுகள் இருந்தது. ஆனா
அது எப்படி சாத்தியமாச்சு, ஷெல் கம்பெனிஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட்டை வந்து ஓபன் பண்ணி விட்டதே ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ஸ் தான். ஏன்னா எனக்கு தெரியும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ஸ் முன்னாடி இந்த ஷெல் கம்பெனிஸ் பத்தி நம்ம அதிகம் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து எப்படி மொரீஷியஸ்லயும் இல்ல இல்ல உலகத்துல மற்ற நாடுகள்ல எப்படி இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது, அங்கிருந்து எப்படி இவர் அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பிட்டிங் எடுக்கிறாரு, இவருடைய அக்கௌண்ட்ல 20,000 கோடி எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த கேள்விகளை கேட்பதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். அண்ட் இன்ஃபேக்ட் சங்கிகள் வந்து எப்பவுமே தேசப்பற்ற வந்து ஒரு கேடயமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதானி அவர்கள் என்ன சொன்னாரு, நான் ஒரு இந்தியனை வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க, இதுக்கு இந்தியா வந்து ஒருபோதும் இதுக்கு வந்து இது பண்ணாது, நாங்க வந்து சரண்டர் ஆக மாட்டோம் அப்படி எல்லாம் பேசினாரு. அண்ணன் அவர் இந்தியாவை பத்தி எல்லாம் எங்கேயுமே பேசல. நீங்க கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கட்டு திருநதை பேசியிருக்காரு. நீங்க உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கொத்தமல்லி கட்டு புதினா கட்டு திருடிட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து நாங்க பல முறை பார்த்தாச்சு. ஐயா மோடியே இதே டெம்ப்ளேட்ல எங்களை 10 வருஷமா ஆல்ரெடி ஏமாத்தி இருக்காரு. ஸோ நீங்க மறுபடியும் அதே டெம்ப்ளேட்ல எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ஸ் நிச்சயமா உலக நாடுகளே வந்து ஒரு உற்று நோக்கி பார்த்த ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் செய்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து நேரடியா வந்து சவால் விட்டார், நீங்க வந்து வழக்கு போடுங்க, நான் அங்க உரிய ஆதாரங்களை கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் அதானி அவரை சீண்டவே இல்லை. என்னவோ அவரோட தேசப்பற்று அந்த ஒரு பேட்டியோட முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு மைண்டு, ஒரு விஷனரி அப்ரோச், ஒரு தாட் ப்ராசஸ் இதெல்லாம் இருந்தாதான் அதை நீங்க செய்யணும். ஆனா ஓட்டு அரசியலுக்காக எடுத்தோமா கௌத்தோமான்னு சொல்லிட்டு விமன் ரிசர்வேஷன் பில் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அது இப்ப சாத்தியம் கிடையாது. அமித்ஷாவுடைய மகனுக்கு ஒரு பையன் பிறப்பானா, அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பிறக்குமா, அந்த பொண்ணோட திருமணத்தப்பதான் வந்து இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி உருட்டுனாங்க. நேக்கா ஒரு உருட்டுனாங்க பாருங்க. ஐயோ அப்பா, நீங்க இப்ப அதாவது தோழர், சட்டம் என்பது வந்து நீங்க இப்ப இருக்கிற விஷயத்துக்கு சட்டம் போடணும். நான் சட்டம் போட்டுருவேன், ஆனா இது எப்ப நான் அமல்படுத்துவேன்னா, நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை அமல்படுத்துவேன்றது எந்த மாதிரியான ஒரு ஒரு இவங்களுக்கு ஓட்டு அரசியல்ல பெண்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும். பாஜக பெண்களுக்கு வந்து ஒரு ஆதரவான கட்சி அப்படிங்கிற மாதிரி அங்க பேசணும். அதற்காக இவங்க இந்த விஷயத்தை அவசர கதியில பண்ணாங்க. ஸோ இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லையும் வந்து நம்ம கடுமையா வந்து எதிர்க்கிறோம். உங்களுக்கு உண்மையாவே ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை இன்னைக்கே செய்யுங்க. சும்மா ஓட்டு அரசியலுக்காக நீங்க அதை காலம் தாழ்த்தும் இந்த வேலையெல்லாம் வந்து வேண்டாம். அதுக்கு பேரலாகவே டாப் 3ல வந்து இன்னொரு சம்பவம் வந்து நம்மளால பார்க்க முடியும். என்னென்றால் G20 மாநாடு. கொஞ்ச நஞ்ச கூத்தாத்தோட நடந்துச்சு இந்த G20 மாநாடுக்கு. ஐயோ அப்பா, இது வரைக்கும் உலக நாடுகள் எவ்வளவோ நாடுகள் இந்த G20 மாநாடை எடுத்து நடத்தியிருக்காங்க. ஆனா இந்தியா எடுத்து பண்ணும்போதுதான் அது அவ்வளவு ஒரு சீப்பான நேரட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணாங்க. G20 மாநாட்டுல தோழர் 890 கோடி தான் வந்து பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க அந்த மாநாடை நடத்துறதுக்கு. ஆனா 4,000 கோடி செலவு பண்ணாங்க. அப்புறம் அந்த பாரத் மண்டபம் கட்டி அடுத்த நாள் மலையில வந்து மிதந்துச்சு. அப்பெல்லாம் கேட்கல அந்த 4,000 கோடி எங்க போச்சு அப்படின்னு பத்திரிகையாளர் மணியோ இல்ல சவுக்கோ கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவனுங்க மிதந்திருப்பானுங்க அதே இடத்துல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த டைம் வந்து இந்த G20 மாநாடை வந்து தான் நடத்தி பெருசா பண்ணிட்டாருன்னு நினைச்சானுங்க. ஆனா உதயநிதி அதுல பெரிய மண்டலி போட்டாப்ல. ஆமா, சனாதனம் குறித்து ஒரு பேச்சு வந்து பேசி அதை வந்து மடைமாற்றி விட்டார். இல்ல தொடர், நான் என்ன கேட்கிறேன்னா, ரைட் பிரதர்ஸ் தான் ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறாங்க, கரெக்டுங்களா? இது யாரும் மாற்ற முடியாது. இது போல அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் வந்து டெலிபோனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவனுங்கெல்லாம் பீத்தாத பீத்து பெருமை இத G20 மாநாடு. அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு அறிவியல் ரீதியாக வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கோடிக்கணி நீ உலகமே வந்து இப்ப நம்ம வச்சிருக்கிற இந்த செல்போன் புரட்சிக்கெல்லாம் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்து போட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இப்படி ஒரு உரையாடலே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல உலக அரசியல் பேசுறோம், நம்ம நேயர்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் எஜுகேட் பண்றோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா நம்ம எஜுகேட் ஆகுறோம். இவ்வளவு விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். ஆனா அந்த மனுஷன் எங்கேயுமே பீத்திக்கல. ஒரு G20 மாநாடு, அதுவும் ரொட்டேஷனல் பேசிஸ்ல
ஒவ்வொரு அந்த அங்க நாடுகளுக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ரோலிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தோழர். அப்படி வந்து ஒரு விஷயத்த என்னமோ இவரு தான் அப்படியே உட்காந்து யோசிச்சு மரத்துக்கு அடியில உட்காந்து யோசிச்சு செதுக்கி செதுக்கி அந்த G20 மாநாடை வந்து இவர் நடத்தியது போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க பாருங்க. சங்கிகள்லாம் பார்த்தீர்களா எங்கள் ஜிஐ G20 மாநாடுல கதற விட்டார் பாத்தீங்களா. அதுல வந்து அவர் அமெரிக்காவுடைய ஜோ பைடன் வந்து மோடியை தேடி வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாராம். டேய் உங்களுடைய அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல? பத்திரிகையாளர் சந்திப்பு தேவையில்லை. நான் தான் எல்லாமே மன் கி பாத்ல பேசிடுறேன்ல. நான் மக்கள் கிட்ட நேரடியா பேசுறேங்க. எல்லா மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் மக்கள் கிட்டே நேரடியா உரையாடுறேன். நான் இப்ப மீடியா கிட்ட எல்லாம் பேசி என்னங்க பண்ண போறேன்? ரைட் தோழர், அடுத்த பாயிண்ட்ல போயிடலாம், நமக்கு நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் 3ல உலகக்கோப்பை. இது நம்ம சொல்லிதான் ஆகணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கிரிக்கெட் மீது 1000 விமர்சனம் இருக்கட்டும். கிரிக்கெட் அந்த பிசிசிஐ மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இந்தியா உலகக்கோப்பை வந்து இழந்ததை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த நாட்டை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொரு இந்தியருக்கும் வந்து நிச்சயம் நிறைய அந்த நவம்பர் 19 ஃபைனல்ஸ் நடந்தது. நவம்பர் 19, 20, 21, 22 இன்ன வரைக்கும் கூட நிறைய பேர் தூங்காம இருக்காங்க. அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இந்த முறை. அதுவும் ஃபைனல்ஸ் இந்தியாவில் நடந்தது. அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம். அவங்க இது வரைக்கும் தோக்கவே இல்லை. இது ஒரு டாப் 3ல வந்து இது ஒன் ஆஃப் த சம்பவமாக நம்ம பார்க்கப்படுது. அடுத்து 2வது முக்கியமான விஷயத்துக்கு போறோம். 3ல செகண்ட் சம்பவம் கர்நாடகா தேர்தல் முடிவுகள். ஷார்ட்டா முடிச்சிடலாம், பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஓகே, கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண தோழர். உங்களுக்கு தெரியும் 10 வருஷம் அங்க பாஜகவுடைய அரசாங்கம் இருந்தது. இடையில வந்து காங்கிரஸ்க்கே மக்கள் வாக்களிச்சாலும் அதுல அந்த குமாரசாமி அவர்களுடைய தலையீடு ஒண்ணுமே பண்ண முடியல. பட் மக்கள் ரொம்ப தெளிவா இந்த முறை நம்மளோட சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய தேர்தல் வியூகம் வந்து பெரிதும் அங்க வந்து கை கொடுத்தது. ராகுல் காந்தியோட பிரச்சாரம் கிளியர் கட்டா காங்கிரஸோட அஜெண்டா இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுத்தது. ஸோ இட் இஸ் அ ஹோப் ஃபார் அப்கமிங் எலெக்ஷன்ஸ், கர்நாடகா எலெக்ஷன்ஸ். அண்ட் சமூக நீதி அரசியல் பிஜேபிக்கு எதிராக சமூக நீதி அரசியல்ல நேருக்கு நேர் போட்டியில வென்ற முதல் சம்பவம். ஆமா, ஏன்னா பிஜேபி தான் அங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தது. ஸோ அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்போ காங்கிரஸ் வந்து அங்க ஆட்சி செய்யறாங்க. ஸோ அந்த வகையில் அதை நம்ம பாராட்டும் தோழர். அடுத்து பாத்தீங்கன்னா அதே கர்நாடகா எலெக்ஷனுக்கு பேரலாவே இப்போ லேட்டஸ்டா தெலுங்கானா எலெக்ஷனே நம்ம பார்க்கணும். ஏன்னா தெலுங்கானா எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து காங்கிரஸ் செஞ்சாங்க ஃபீல்டு ஒர்க்கு. அங்க இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து ரொம்ப ஃபயரா வேலை செஞ்சு அங்க தெலுங்கானாலையும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க வைத்திருக்கார். ஸோ ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி என்பதை இன்னொரு முறை நிரூபிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் 1, அதாவது முக்கியமான நிகழ்வு இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அது நிச்சயம் மணிப்பூர் விஷயம்தான் தோழர். ஒன்னா இருந்த மக்களை குக்கி இன மக்கள், மெய்த்தி இன மக்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து சண்டை மூட்டி விட்டு ஒரு ரிசர்வேஷன்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு சலுகையை வந்து தவறான வகையில பயன்படுத்தி ஒன்னா இருந்த ஒரு ஊரை அதாவது வேலூர், நம்ம வேலூரை விட சின்ன பாப்புலேஷன் இருக்கிற வந்து ஒரு மாநிலத்தை சரியா நிர்வாகம் செய்ய முடியாமல் அங்கே 6-7 மாதங்களாக இன்டர்நெட் ஷட் டவுன் செய்து இன்னமும் அங்கே இன்னும் நிறைய அவலமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மணிப்பூர்ல பல 100 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. பல பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கு. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து காட்டுப்பகுதியிலும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்தும் வேறு வேறு இடத்துல வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. ஸோ மணிப்பூர் விஷயத்துல அந்த அரசு வந்து நடந்துகிட்ட விதமும் ஒன்றிய அரசு வந்து அதை வந்து ரொம்ப எதேச்சி அதிகாரத்தோட அதை டீல் பண்ண விதமும் வந்து நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது. அதாவது பிரதமர் அவர்களை இதை பத்தி பேச வைப்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர அளவுக்கு ஒத்து போச்சு இந்த சம்பவம். ஸோ எந்த சம்பவத்தை வேணாலும் நம்ம வந்து
கடந்து போக முடியும். ஆனா மணிப்பூர் சம்பவத்தை வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அது குறிப்பா அந்த 2 பெண்கள் அவங்களை வந்து நிர்வாணப்படுத்தி இந்த நபர்கள் செய்யும் அந்த சித்திரவதை எல்லாம் வந்து இன்னுமே அந்த கண் முன்னாடி நிற்குது. ஸோ நிச்சயம் மணிப்பூர் விஷயத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். மணிப்பூர் மக்களும் வரும் காலங்களில் நீங்க இதற்கு முன்னாடி செய்த தவறை செய்யாமல் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு வந்து வாக்களிச்சு இந்த விஷயத்துக்கு மீண்டு வர நம்ம அவங்க கூட நிற்கிறோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம்.